வாங்க சட்டம் பேசலாம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க இன்றையோட தலைப்பை. பெண்களுக்கு எந்தெந்த சந்தர்ப்பத்தில் சொத்துக்களில் பங்கு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ இது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா இப்போ இருக்கிற சட்ட பிரகாரம் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துலேயும் சரி, அப்பா சம்பாதிச்ச சுயசம்பாத்திய சொத்துலேயும் சரி, பெண்களுக்கு 100% பங்கு உண்டு. பங்குண்டுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் கிடைக்காதுன்னு சொன்னால் அதுவும் பேசிடலாமா? வாங்க சட்டம் பேசலாம். நாலு சந்தர்ப்பங்களில் பெண்கள் சொத்தில் பங்கு கேட்க முடியாது. அது என்னென்னு பார்த்துருமா? முதல் சந்தர்ப்பம், அப்பா ஒருத்தர், 2 பசங்க இருக்கிறாங்க, ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை. ஸோ மகளுக்கு கொடுக்காம பையனுக்கு மட்டும் தன்னோட சொத்தை முழுசும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாருன்னா அந்த சந்தர்ப்பத்தில் ஆஃப்டர் தி லைஃப் டைம் ஆஃப் ஃபாதர் மகள் தந்தையோட சொத்தை கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே செட்டில்மெண்ட் எழுதி வச்சுட்டாரு, இல்லை உயிரில் எழுதி வச்சுட்டாருன்னா பங்கு கேட்க முடியாது. ரெண்டாவது சந்தர்ப்பம், இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது அப்பாவுடைய சுயசம்பாத்தியம். இப்போ நம்ம பூர்வீக சொத்தை எடுத்துக்குவோம். இப்போ பூர்வீக சொத்து சுயசம்பாத்திய சொத்து என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருக்கோம், அது பார்க்காதவங்க பார்த்துருங்க. இப்போ பூர்வீக சொத்தை எடுத்துக்குவோம். அதாவது பாட்டன் சொத்து, அதாவது தாத்தாவுக்கு அப்பா பாட்டன் சொத்தில் பேத்திக்கு பங்கு இருக்குது. இது 2005க்கு அப்புறம் அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க மத்திய அரசு. அந்த கோபார்சனரி ப்ராப்பர்ட்டியில் பெண்களுக்கு பங்கு கண்டிப்பாக இருக்குது. 9/9/2005க்கு அப்புறம் அந்த குறிப்பிட்ட சட்ட திருத்தத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு பூர்வீக சொத்து கோபார்சனரி ரைட்டில் ப்ராப்பர்ட்டி ரைட்லேயும் 100% ஈக்குவல் ரைட்ஸ் உண்டு. அப்புறம் எப்படி இந்த ப்ராப்பர்ட்டியில் வராதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமெண்ட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி 20/12/2004 அந்த வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோபார்சனரி ப்ராப்பர்ட்டி பூர்வீக சொத்தில் அப்பா பையன், அதாவது அண்ணன் அப்பா தாத்தா இவங்கெல்லாம் பாகம் பிரிச்சுட்டாங்க, பாகத்தை எழுத்துப்பூர்வமாக பிரிச்சுட்டாங்க அப்படின்னா பொண்ணு அந்த பூர்வீக சொத்தில் பங்கு கேட்க முடியாது. இது ரெண்டாவது சந்தர்ப்பம். இதே ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20/12/2004க்கு முன்னாடியே பூர்வீக சொத்தையே விற்றுட்டாங்க அப்படின்னாலும் இந்த பெண் பூர்வீக சொத்தில் பங்கு கேட்க முடியாது. இது மூணாவது சந்தர்ப்பம். நாலாவது சந்தர்ப்பம் கொஞ்சம் வினோதமானது தான். இது கொஞ்சம் டிபேட்டபிளும் கூட. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். பெண் சில சந்தர்ப்பங்களில் எனக்கு சொத்து வேண்டாம், அப்பா இருப்பார், அப்பாவோட சுயசம்பாத்திய சொத்தாக இருக்கும், அதில் பெண் பிள்ளைகள் என்ன பண்ணிடுவாங்க, ஏதோ ஒரு சொத்தை விட எனக்கு வேறு ஏதோ ஒரு முக்கியமானது எனக்கு இருக்குது, எனக்கு இந்த சொத்து வேண்டாம் அப்படின்னு ரிலிங்விஷ் பண்ணிடுவாங்க, ரிலீஸ் டீட் எழுதி கொடுத்துருவாங்க. சில பேர் என்னென்னா பயன் பெற்றுக்கொண்டேன் எனக்கு இந்த சொத்து வேணான்னு எழுதி கொடுத்துருவாங்க. அப்படி எழுதி கொடுத்தாலும் அந்த சொத்தை அப்பா தந்தை இறந்த பிறகு கேட்க முடியாது. ஸோ இந்த 4 சந்தர்ப்பங்கள்லேயும் ஒரு பெண் சொத்தை கேட்க முடியாது. நன்றி, வணக்கம்.